எவ்ரிஒன், இது முடிக்க நம்ம பர்ஃபெக்ட் மேரேஜ் ரிவென்ஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, லீக் அண்ட் ஹைட் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். அந்த மீட்டிங்க்கு கிராண்ட்பா வந்து லீக் அண்ட் ஹை மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிறத நான் அப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது முடிக்க பார்த்துருந்தோமா. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவர் வந்து நான் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர் அப்படி இருக்கும்போது என்னோட கையில் தான் எல்லா டிசிஷன் மேக்கிங்க்கான பவருமே இருக்குது. ஸோ என்ன கேட்காம நீங்கள் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த லீக் அண்ட் ஹைக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்ருக்கேன். அப்போ தான் தாத்தாக்கு பின்னாடி இந்த மேனேஜர் நிற்கிறத கவனிச்சிட்டா. ஸோ அவளுக்கு புரிஞ்சிருது இவன் தான் கூப்பிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா ஒரு பேஸ்மெண்ட் அடைச்சி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மேனேஜர் போகிறான். அவனுக்கு தான் இந்த பொம்பளையை பற்றின எல்லா விஷயமுமே தெரியுமே. ஸோ ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் இல்லையா, அதனால். அப்போ போனோடனே அங்கே இருக்கவங்க இவனை உள்ளே போவிட மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னையே பேஸ்மெண்ட்டுக்கு போவிட மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி பேசி ஏமாற்றி கீழே போயிட்டு தாத்தா அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்றத காமிக்கிறாங்க. கூட்டிகிட்டு டேரெக்டாக இங்கே தான் வரான் அப்படின்ற ஃப்ளாஷ்பேக்கை காமிச்சிட்டு அப்புறம் இங்கே மறுபடியும் வந்துடுது சீன். இப்போ தாத்தா இத்தனால ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க இல்லையா, அதை அந்த லீக்கிங் ஹை சொல்கிறான். உங்களோட டிசிஷனை எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ணுறது, நீங்களே இத்தனை நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தீங்க, உங்களோட சைக்காலஜிக்கல் திறன்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி நம்புறதுன்ற மாதிரி கேட்டோடனே, ஸோ இப்போ நான் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருக்கேன்னு சொல்ல வாரியா அப்படி நினச்சேன்னா அதுக்கு நான் ஆன்சரை என்னால் கொடுக்க முடியும். நான் சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டுக்கு ரெடியாக இருக்கேன். அந்த டெஸ்ட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அகெயின் எல்லா மேனேஜ்மெண்ட் பொறுப்புமே எனக்கு தான் வரும் அப்படின்றது நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அட் த சேம் டைம் இந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டராக உன்னோட மேனேஜ்மெண்ட்டை எதுக்குற தகுதியும் எனக்கு இருக்குன்றதை உனக்கே தெரியுன்ற மாதிரி சொன்னோடனே அந்த பொம்பளைக்கு என்ன சொல்லனே தெரியல. ஸோ அங்கே இருக்கவங்களாம் இவர் தானே இந்த கம்பெனி ஆரம்பித்தார், ஸோ ஃபவுண்டரே வந்து நிற்கிறதுனால அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, ஸோ நீங்கள் மறுபடியும் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு நீங்களே கம்பெனியை பார்த்துக்க போகிறீங்களான்னு கேட்கும்போது, இல்லை நான் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்தவுடனே என்னோடய ஷேர்ஸ் எல்லாம் என்னோடய மூத்த பேத்திக அதாவது ஹான்யூஜுக்கு எழுதி கொடுத்துருவேன். ஸோ அவள் தான் இனிமேல் இந்த கம்பெனியை பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடியுமே அனௌன்ஸ் பண்ணேன். அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஷாக்காக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, நாலேஜ் இருக்குமா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியலனாலே ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அப்போது ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே, அதான் அந்த குக்கிங் கிளாஸோட டீச்சர், அவங்க எந்திச்சு நான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மைக் வாங்கி அவள் பேசுகிறா. ஒரு வேளை இந்த மேனேஜ்மெண்ட் என் கைக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த கம்பெனியை எடுத்து நடத்த மாட்டேன். அதுக்கு பதிலாக ப்ரொஃபஷனல்ஸை ஹையர் பண்ணுவேன். ஒரு மேனேஜ்மெண்ட் டீமையே ஹையர் பண்ணி அவங்க கையில் பொறுப்பை ஒப்படைச்சிருவேன். இதனால் இந்த கம்பெனி நல்ல விதமாக ரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா ஃபவுண்டரே அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால. இந்த பொம்பளைக்கு ரொம்ப நம்ம தோற்றுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவள் அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கா யாருக்கும் தெரியாமல் நைஸாக. அப்போ ஹீரோயின் அதை பார்த்துட்டே இருக்கா. அவள் யோசிக்கிறா, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், உங்களை எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியுன்ற மாதிரி. அப்போ தாத்தாவுமே அந்த குக்கிங் கிளாஸ் டீச்சர் இருக்காங்களே அவங்கள பார்த்துட்டு யூஜுன் தானே நீ அப்படின்ற மாதிரி கேட்க அந்த உமன் ஒன்றுமே சொல்லாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் தான் சொல்கிறேன், ஆமாம் இதுதான் என்னோடய அம்மா, நாங்கள் இதை இப்போ ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சோம், அவங்களும் நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தாத்தா அவங்கக்கிட்ட போய் என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு ரொம்ப பெரிய இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அவங்க உடனே இப்போ இதை பேசுகிறதுக்கான நேரம் இல்லை, நம்ம லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ எல்லாருமே கிளம்பி எங்கே வராங்க அப்படின்னா யூஜுவோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்கே அவளோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் ஒரு ஷீட்டோடு நின்றுட்டுருக்காரு. அது என்ன அப்படின்னா டிஎன்ஏ ரிசல்ட். அவரே யூஜுக்கும் அவருக்கும் உண்மையிலே டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுக்க அது வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டெப் மாம் அவர்கிட்ட போய் ஹான்யூஜி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணான்னு தெரியுமா, அவள் அங்கே வந்துக்கிட்டு மேனேஜ்மெண்ட் டீமை கூப்பிட்டு நடத்தின அந்த மொத்த மீட்டிங்கையுமே பாழாக்குனா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, எந்த மீட்டிங்கை பற்றி பேசினேன், என்னோடய மேனேஜ்மெண்ட் பொறுப்பெல்லாம் எனக்கே தெரியாமல் என்கிட்ட இருந்து பிடுங்கி அதை உன் பக்கமாக வச்சுக்கணும்னு நினச்சி அந்த மேனேஜ்மெண்ட் மீட்டிங் அப்படின்ற மாதிரி கேட்க, அது நான் உங்களுக்காக தான் பண்ணின்ற மாதிரி நடிக்க ஆரம்பித்தோடனே, அதை விட இந்த ரிசல்ட்டுக்கு நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்க, இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேனே இது ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேக்கா? இதை நான் அகெயின் இப்போ செக் பண்ணது, ஸோ நானே என் கையால் செக் பண்ணதையும் நீ ஃபேக்குன்னு சொல்ல போறியா அப்படின்னோடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ தெரியுது இப்போ தான் இவர் எகெயின் உண்மையிலே அந்த பொண்ணு சொன்னது உண்மையாக போயான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரச்சனை இங்கே ஓடிட்டுருக்கும்போதே ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்ட் அப்புறம் தாத்தா கூட அங்கே வந்துட்டா. அந்த இடத்துல இப்போ யார் நிற்கிறது அப்படின்னா ஒரு வேலைக்கார பொம்பளை இருப்பா இல்லையா, ஹீரோயின்
சாப்பாட்டில் விஷம் வச்சான்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க இல்லையா, அந்த உமனும் வந்து நிற்கிறா. அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு, நீங்கள் இங்கே தான் வருவீங்கன்னு தெரியும், நான் அப்பா கிட்ட உங்கள் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொம்பளையே பேச சொல்கிறாங்க. அவளும் சொல்கிறா, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யூஜி சின்ன பொண்ணாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? சாப்பாட்டில் விஷம் வச்சாங்க இல்லையா, அது வேறு யாருமே கிடையாது, லீக்கிங் ஹை தான். அவங்க வச்சுட்டு என் மேலே பழியை போட்டு என்னை அனுப்பி விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு வந்து இவன் எவ்வளோ பெரிய மோசமான உமன் அப்படின்றதெல்லாம் புரியுது. அவங்க அப்பா, இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, நீ ரொம்ப ரொம்ப மோசமான உமனாக இருந்திருக்க, அது தெரியாமல் நான் உன்னை இந்த வீட்டில் வச்சு பாம்புக்கு பால் வார்த்திருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இப்போ யார் வரேன்னா யூரா வாரா. ஆக்சுவலாக யூரா எங்கே இருந்திருப்பா அப்படின்னா, ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பா. அப்போ அவளுக்கு மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கில் நடந்த ப்ராப்ளம்லாம் தெரிய வந்தோடனே அங்கேருந்து கிளம்பி வருவான். இங்கே வந்துட்டு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை, என்ன பேசுகிறீங்க, யூஜு உங்களோட உண்மையான பொண்ணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோடனே சொல்கிறாங்க, அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதோட அது மூலமாக பிறந்த குழந்தை தான் யூஜ் அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கே நம்ப முடியல, என்ன அப்படின்னு ஷாக்காகி நிற்கா. உடனே அந்த ஸ்டெப் மாம் அவளோட ஆக்டிங் ஆரம்பிச்சிடுறா. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ரிலேஷன்ஷிப் மூலமாக ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியவே செய்யாது, நீங்கள் இப்படி ஒரு பர்சன் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு நடிக்க அவருக்கு புரிஞ்சிருச்சு, மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு, நீ எவ்வளோ நாள் தான் இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்க போகிற, தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளுறாரு. இவராவும் அவங்க அம்மா பின்னாடியே ஓட, அவங்க அப்பா, நீ ஒரு அடி எடுத்து வச்சாலுமே உன்னை நான் இந்த வீட்டு பிள்ளையா இனிமேல் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னோடனே அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துடுது. எப்படி நம்ம இப்படி ஒரு லக்ஸுரியஸ் லைஃப்லாம் விட்டு போகிறது, அவளும் ஒரு மணி மைண்டட் பீப்புள் தானே. ஸோ அதை யோசிச்சுட்டு நின்றுடுறா. அவங்க அம்மா மட்டும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போனோடனே ஹீரோனும் வெளியே போயிட்டு, நீங்கள் எப்போயுமே இப்படி தான் இருந்திருக்கீங்க, என்ன நான் தான் அதை ரொம்ப லேட்டாக ரெகக்னைஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் தானே என்னோடய அம்மாவையும் சின்ன வயசில் கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, நீ என் மேலே எத்தனை பழைய தான் போட போகிற, ஃபஸ்ட்டு என்னென்னா நான் உன்னோட சொத்தெல்லாம் அபகரிக்க வந்தவ அப்படின்ற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், இப்போ என்னென்னா நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறேன்ற எவிடன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு பொய்யை நீ சொன்னாலுமே அது உண்மைன்னு யாரும் நம்ப மாட்டாங்கன்ற மாதிரி அப்போ கூட வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த பொம்பளை திருந்தவே மாட்டான்றது இதிலேருந்தே தெரிஞ்சிடுது. அவள் அங்கேருந்து வெளியே போனோடனே என்ன பண்ண அப்படின்றது அவளுக்கும் தெரியலை. அவள் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவளை யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே அவளுக்கே தெரியும். ஸோ யோசிச்சுட்டே இருக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கு அவளோட அந்த எக்ஸ் லவ்வர் கொலகாரன் இருக்கான் இல்லையா, அவனை ஞாபகம் தான் வருது. அவன் ஜெயிலை விட்டு ரிலீஸ் ஆகி வந்தவொடனே ஒரு தடவை இவளை பார்க்க வந்திருப்பான். நான் கேள்விப்பட்டேன் நீ ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி இவளை நைஸாக பார்த்துட்டு போயிருப்பான். ஸோ அவன்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனை பார்க்க போயிட்டு, நான் இந்த மாதிரி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எனக்கு தங்குறதுக்கு வேறு எந்த இடமும் சரிப்பட்டு வராது, ஸோ நான் உன் கூட தங்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட சொல்ல, அவன் ஒரு மோட்டலில் தான் தங்கியிருப்பான். இவளும் சரின்னு சொல்லிட்டு அதே மோட்டலில் போய் தங்குறான். அப்போது நான் எதுக்காக உன்னை கூட தங்க வச்சுக்கணும், எனக்கு அதில் என்ன லாபம் இருக்குன்ற மாதிரி அவனும் கேட்க, ஏன்னா அவனும் ஒரு மொல்ல மாதிரி பையன் தானே. ஸோ இவ சொல்கிறா, நான் உனக்கு ஒரு பெரிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன், நீ இந்த ஆஃபரை மட்டும் முடிச்சிட்டு அப்படின்னா நீ லைஃப் லாங் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஆஃபர் அப்படின்னு கேட்கும்போது, நீ ஹான் யூஜு அப்படின்ற ஒரு பொண்ணை கொலை பண்ணணும், அப்படி கொன்னுட்டா அப்படின்னா நான் உனக்கு $300 மில்லியன் தரேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இவனும் அதெல்லாம் கேட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஹீரோவை பார்க்க வரான். என்னென்னா அன்றைக்கி ஹீரோ அவனை பார்க்க போயிருப்பான் இல்லையா, ஸோ அப்போ சொல்லியிருப்பான் நான் அவனோட மொத்த ஃப்யூச்சருமே விளக்கு வாங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த பொம்பளை மறுபடியும் உன்னை காண்டாக்ட் பண்ணா அப்படின்னா நீ என்கிட்ட வந்து தகவல் கொடு, நான் உனக்கு எவ்வளோ மணினாலும் தாரேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால தான் இவன் மணி மைண்டட் தானே இவனும். ஸோ ஹீரோ பார்க்க வந்துட்டுருக்கான். வந்துட்டு சொல்கிறான், அந்த மாதிரி ஹான் யூஜு அப்படின்ற பொண்ணை கொலை பண்ணணும்னு சொல்கிறாங்க, அப்படி கொண்டா $300 மில்லியன் தரேன்றாங்க, ஸோ நான் உனக்கு இன்ஃபார்மராக இருந்தால் நீ எனக்கு எவ்வளோ தருவ அப்படின்னு கேட்டோடனே, அந்த பொம்பளை தாரேன்னு சொன்னதை விட உனக்கு நான் டபுள் மடங்கு தாரேன், என்கிட்ட அவ்வளோ மணி இருக்குது, ஸோ அந்த பொம்பளை என்னெல்லாம் பண்ணுற அப்படின்றத நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவனும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இந்த விஷயம் எல்லாமே ஹீரோட வீட்டுக்கும் தெரிய வருது. ஸோ அவங்களாம் ஹீரோனை உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவனோட ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு, சரி உன்னோட தாத்தாவோட ஷேர் உனக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட மொத்த பொறுப்பும் உனக்கு தானே வரும், நீ என்ன பிளானில் இருக்குன்ற மாதிரி கேட்டோடனே, இந்த மாதிரி நான் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனலை கூப்பிட்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி அவசரில் எல்லாருமே அவளை பாராட்ட தான் செய்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு மட்டும் அவளை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி யூராவை பார்க்க வரான். பார்க்க வந்துட்டு, என்ன இத்தனை நாளாக நீ தானே
உன்னோட அப்பாவோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா சடனாக யூஜி தான் அவரோட பொண்ணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்க எனக்கும் புரியலை, எனக்குமே இது புதுசாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி இப்போ நம்ம எப்படி யூஜிவை கீழே கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவள் ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு போயிட்டா. ஸோ டக்குன்னு அவளை கீழே கொண்டு வரதெல்லாம் முடியாத விஷயம். அட் த சேம் டைம் அவளோட தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபேமிலியை தவிர யாருனாலுமே கம்பெனியை பார்த்துக்கலான்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. ஸோ அதை வச்சு அவளை அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சைடு நிறைய பேரை சேர்த்துக்கணும். அதுக்கு நம்ம பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து நம்ம சைடு சேர்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்மக்கிட்ட நிறைய பணம் தேவைப்படும். உங்கள் கேலரியில் இருக்க பெயிண்டிங்லாம் நீ விற்று பணம் சம்பாதிச்சு வைன்ற மாதிரி அவன் அவளுக்கு ஐடியா கொடுத்துட்ருக்க. அவன் என்னென்னா அங்கே இருக்க சாப்பாடையே சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ நல்லா சாப்பிடு, ஏன் இப்படி இருக்குன்ற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்க. அவள் எனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல. ஸோ நீ ஒரு ஹோட்டல் ரூமில் எப்போயுமே தங்குவில்லையா, நம்ம கூட ஸ்டே பண்ணுவோமே ஒன்றா, அங்கே நான் கொஞ்ச நாள் தங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க சரி நானும் கொடுத்துட்றான். ஸோ ஆல்ரெடி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவனோட ஒன்றா ஹோட்டல் ரூம்லேருந்து வந்திருப்பான். அண்ட் இப்போ அவன் கூட ஹோட்டலில் ஸ்டே பண்ணுன்னு சொல்கிறான். இதுலேருந்து தெரியுது 2 பேருமே ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு யூஜுவை காமிக்கிறாங்க. அவளோட பெயிண்டிங்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போது ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டே இருக்கா, என்னோடய அம்மாவோட நிறைய பெயிண்டிங்ஸை அப்ராடில் விற்றுருக்காங்க. அதில் நிறைய பெயிண்டிங்ஸை நான் இப்போ என் கைக்கு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அதெல்லாமே அவங்க இல்லீகலாக பண்ணதுனால. ஆனால் அதில் ஒரு பெயிண்டிங் மட்டும் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, அது என்னோடய ஃபேவரட் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த பெயிண்டிங்கோட நேம் ஃப்ரோசன் ஸ்ப்ரிங். நான் ஒரு விஷயம் நம்பினேன், என்னென்னா என்னோடய லைஃப்பில் என்றைக்குமே ஸ்ப்ரிங் வரப்போகிறது கிடையாது, என் லைஃப் என்றைக்குமே வின்டராக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அதே தாட்டில் அந்த பெயிண்டிங்கை வரைஞ்சேன். அது என்னோடய ஃபேவரட் பெயிண்டிங். பட் அது எங்கே போச்சுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ ஒரு மாதிரி அவளே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அப்புறமா அவளை ஹக் பண்ணிவிட்டு நம்ம இனிமேல் நம்ம லைஃப்பில் ஒன்றாவே எல்லா ஸ்ப்ரிங்கையும் வெல்கம் பண்ணுவோம், அந்த டைம் எல்லாத்துலேயுமே நான் உன் கூட இருந்து உன்னை ஹாப்பியாக வச்சுப்பேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிகிட்ருக்கான். அதோட நம்ம லைஃப்பில் இனிமேல் நம்ம புது புது பர்சன்ஸையும் வெல்கம் பண்ணணும், நம்ம குழந்தைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவங்க 2 பேருமே லைஃப்பை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அப்போ ஹீரோ தான் சொல்கிறான், நம்ம பேபி அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ணோம். என்னென்னா நம்மளோட மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணவே இல்லை, ஞாபகம் இருக்கா? ஸோ அது எவ்வளோ பெரிய ப்ராசஸ், அதை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோயினும் ஒரு செகண்ட் யோசிக்கிறான். என்னென்னா அவளுக்கு 1 வருஷம் தான் டைம் இருக்கும், அவள் தானே ஃப்யூச்சரில் இருந்தானே வந்திருப்பா. உடனே அதெல்லாம் யோசிச்சுட்டு டக்குன்னு வாழ்கிற முடிக்கும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிப்போன்ற மாதிரி சொல்லிடுறா. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி ஹீரோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்க போன மாதிரி காமிக்கிறாங்க. அந்த உமன்கிட்ட போய் ஹீரோ சொல்லிகிட்ருக்கான், இந்த மாதிரி ஹீரோயின் கிராண்ட்பாக்கு ஒரு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கணும், அதில் அவர் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகலைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணுன்ற மாதிரி சொன்னோடனே நான் எந்த ஒரு பொய்யான ரிசல்ட்டும் தரமாட்டேன்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீ தரமாட்டேன்னு எனக்கு தெரியும், அவருக்கு எந்த ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமுமே இல்லை, ஸோ நீ அதை தான் ப்ரூவ் பண்ணி காமிக்கணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. ஓகே அப்படின்னு அவளும் சொல்லிகிட்ருக்கா. அப்புறம் சரி நீ எதுக்கு இப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. உடனே இல்லை நான் என்னோடய ஒய்ஃப் கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு நினப்பேன், அவளை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினப்பேன். ஆனால் ஒரு விஷயத்தை நான் மறைச்சிட்டேன், அது தெரிஞ்சால் அவன் என்ன ஃபீல் பண்ணுவான் அப்படின்றது எனக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. உடனே இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, நம்ம இந்த உலகத்திலே ஒருத்தங்கிட்ட உண்மையாக இருக்கணும் அப்படின்னா அது நம்மளோட லைஃப் பார்ட்னர் தான். ஸோ நீ அவகிட்ட அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் மறைச்சிடாது, உண்மையை சொல்லு, அவள் கண்டிப்பாக அவனோட சிச்சுவேஷனை புரிஞ்சு அவனை அக்செப்ட் பண்ணிப்பான்ற மாதிரி சொன்னோடனே அவனும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே யூரா காமிக்கிறாங்க. அவள் ஹோட்டல்லேருந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான். ஸோ இப்போ தான் தெரியுது அவன் ஏன் சாப்பிட முடியாமல் உட்காந்துருந்தான்னு சொல்லிட்டு. அதில் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டும் வர அந்த டைம் என்ன பண்ண யோசிச்சுட்டே இருக்கும்போது அவளை பார்க்க அவளோட அம்மா வராங்க. அவங்க அம்மா வந்தோடனே அம்மா நான் என்ன பண்ணேன் தெரியாமல் நின்றுட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அழுக. என்னாச்சுன்னு கேட்கும்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இது ஜங்குவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ ரிலேஷன்ஷிப்பில் அவன் கூட தானே இருந்திருப்பான், ஸோ அவனோட குழந்தை அப்படின்றதுனால கேட்குறா. உடனே தெரியாதுன்னு சொன்னோடனே ஏன் இப்படி மறைச்சி வச்சுருக்க, அவங்ககிட்ட சொல்லு, இதுதான் தேஜா குரூப்போட வாரிசு, என்னதான் அவங்க வீட்டில் இருக்கவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசினாலுமே அவங்களுமே ஒரு ஃபேமிலி பவுண்டட் பீப்புள் தான், ஸோ அவனை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி வில்லத்தனமாக ஐடியா கொடுத்துட்ருக்கா. அப்போது அந்த பொண்ணு கேட்குது, அம்மா நீங்கள் எத்தனை நாள் எங்கே இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரெண்டு வீட்டில் அப்படின்றான். சரி உண்மையிலே யூஜுவை பற்றின எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியாதுன்னு கேட்கும்போது இல்லைடா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி போய் சொல்லிகிட்ருக்கா. நெக்ஸ்ட் அவளும் போய் இந்த விஷயத்தெல்லாம் ஜங்குக்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. உடனே அவனும் இந்த குழந்தை என்னோடதான்னு கேட்குறான். என்ன சொல்லிகிட்ருக்க, அப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா, நான் இப்போ ரீசெண்டாக உன் கூட தானே இருந்தேன், ஸோ இது எப்படி வேறு ஒருத்தவங்களோட குழந்தையாக இருக்க முடியும்னு கேட்டவொடனே நான் அவனும் உன்னை சந்தேகப்பட்டு கேட்கல, நான் கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன்,
உண்மையிலே நீ சொன்னது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறான். அங்கே உட்காந்து 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இப்போ நீ என்கிட்ட என்ன ஒரு ஃபேவர் கேட்டாலுமே என்னால் பண்ண முடியுமான்னு தெரியலைன்ற மாதிரி சொன்னோடனே, நான் உங்ககிட்ட ஃபேவர் கேட்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் இப்படி பேசுகிறீங்களப்பா அப்படின்ட்டு, ஓகே நீங்கள் எனக்காக பண்ணலைனாலுமே தேஜா குரூப்போட ஃப்யூச்சர் ஹேருக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல அவங்க அப்பா ஷாக்காக பார்க்குறாரு. ஆமாம், நானும் யுவராவும் ரிலேஷன்ஷிப் இருந்தோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் அவளோட பெல்லி ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் எல்லாருக்குமே அவளோட ப்ரெக்னென்சி பற்றி தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி நான் எல்லா விஷயத்தையுமே செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் கேட்குறேன். நீங்கள் எப்போயுமே எனக்கு ஃபேவராக டிசிஷன் எடுப்பீங்க அப்படின்றத நான் நம்பி உங்ககிட்ட வந்திருக்கேன். அவரை நான் யோசித்து பார்க்குறேன். ஓகே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்ற மாதிரி பேசிகிட்ருக்காரு. அவருக்கும் இந்த மாதிரி என்னோட பையன் அப்பாக போகிறாரு அப்படின்றத கேட்டு சந்தோஷமாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாகவும் இருக்கார். நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறத பற்றி யோசிச்சுட்டு நெக்ஸ்ட்டு யூரா எப்போயுமே கேலரியில் தானே இப்போது பொறுப்பெடுத்து பார்த்துட்ருக்கான். அந்த ஒர்க்குக்கும் போகிறான். அந்த இடத்துல அந்த மர்டரர் இருக்கான்ல, அவன் வந்து நிற்கிறான். அவன் வந்து யூராவையே பார்த்துட்டும் இருக்கான். அவளுக்கு இவனை பார்த்தோன்னே இது யார் என்னன்னே தெரியாமல் ஷாக் ஆகிட்டு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோடனே, உன்னோட அம்மாவுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, உங்கள் அம்மா என்கிட்ட சொன்னான், என்னோடய பொண்ணு ஒரு கேலரியோட சிஇஓ, அவகிட்ட நிறைய மணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வேளை உங்கள் அம்மா என்னை ஏமாத்திடுவாளா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு, மணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதனால தான் நீ உண்மையிலே சிஇஓவான்னு சொல்லி செக் பண்ண வந்தேன்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அவளையே பார்த்துட்ருக்கான். உன்னை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்குது, நீ ஒரு சாயலுக்கு என்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிடுறான். இவளுக்கு இவன் யாருன்னே தெரியல. அப்படியே வீட்டுக்கு போய் அவங்க தாத்தா கிட்ட கேட்குறா, இந்த மாதிரி கேலரிக்கு ஒரு பர்சன் வந்து அம்மாவை தெரியும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க யார் என்னன்னு கேட்டோடனே டாங்ஸான்னு சொல்லி நேம் சொன்னோடனே என்னது அப்படின்னு அந்த தாத்தா ஷாக் ஆகிடுறாரு. அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவ கேட்க, அந்த டாங்ஸு கூட தான் உன்னோட அம்மா ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா, அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்ச உடனே தான் உன்னோட அப்பாவை அவள் மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அந்த டாங்ஸும் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, அவன் ரொம்ப மோசமான பையன். அண்ட் அவன் நிறைய இல்லீகல் விஷயம்லாம் பண்ணுவான். அவனை தன்னோட தேவைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு திடீர்னு உன்னோட அப்பாவை லவ் பண்ணுறேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எங்களுக்குலாம் என்ன பண்ணே தெரியல. ஸோ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒரே காரணத்தினால தான் உன்னோட அப்பாவுக்கும் அவளுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளுக்கு ஷாக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வீட்டுக்கு வந்து நீ பிறந்ததுக்கப்புறம் கூட அவள் நிறையவே தப்பெல்லாம் பண்ணா. அவள் தான் டங்ஸுவை ஹையர் பண்ணி ஹான்யூஜுவையும் அவளோட அம்மாவையும் கொலை பண்ணவும் ட்ரை பண்ணா. நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு பொய்யின்ற மாதிரி தோணலாம், ஆனால் நீ இதை எந்த இடத்துல போய் வெரிஃபை பண்ணாலுமே இது உண்மை அப்படின்ற தகவல் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். உன்னோட அம்மா அப்படி ஒரு பர்சன் தான். அவள் எப்பயுமே எல்லாரையுமே யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் நினைப்பாள். ஸோ அவகிட்ட ஒருத்தர் மேலே பாசம்லாம் இருக்காது, அதை நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நடந்துக்கோ. ஒருவேளை அவள் ஒன்றே யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கா. வரந்தங்க எஞ்சி போயிட்டு அந்த கொலைகாரன் சொன்னா இல்லையா, அதே யோசிச்சுட்ருக்கா. நீ பார்க்க என்ன மாதிரியே இருக்குது அப்படின்றதையும், அட் த சேம் டைம் அவனோட அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அப்படின்றதையும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. அப்போ அவளுக்கு தோணுது, ஒரு வேளை அம்மா ஏதோ நம்மக்கிட்ட போய் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு நம்பிட்டு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறா அவளோட அப்பாவுக்கும் அவளுக்கும். அதோட ரிசல்ட்டை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அந்த ரிசல்ட்டை கிழிச்சு போட்டுட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஸோ அவளோட அப்பாவோட உண்மையான வாரிசு இல்லை அப்படின்றது தெரியுது. அந்த ஸ்டெப் மாம் என்னென்னா, அந்த கொலைகாரனோட ஒன்றா இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அந்த குழந்தைய யூஜுவோட அப்பாவோட குழந்தைன்னு சொல்லி ஏமாற்றி அந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்றது தெரியுது. அந்த மனுஷனும் அந்த உண்மையெல்லாம் தெரியாமல் அந்த பொம்பளை வயிற்றில் இருந்த குழந்தைய நம்ம குழந்தை நம்பி அவளை ஏற்றுக்கிட்டாதுங்கெல்லாம் தெரியுது. இதெல்லாம் பற்றி தன்னோட அம்மா கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு யூரா அவளோட அம்மாவை பார்க்க போக, அவங்க என்னென்னா அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்ட, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உனக்கு இன்னொரு ஒரு குட் விஷயம் சொல்லவா, என்னோடய பொண்ணு தான் தேஜா குரூப்போட மருமகளாக போகிறா அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ தான் தெரியுது அவங்க அம்மாவுக்கு எப்பயுமே ஒரு பெருமையான இடத்துல இருக்கணும், அதுக்காக என்ன போயினாலும் அவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் பண்ணுவாங்கன்றதெல்லாம் அவளுக்கு தோண ஆரம்பிச்சிருது. ஸோ அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி நான் அவங்கள பார்க்கணும், இங்கே வாங்கன்ற மாதிரி சொல்ல, அங்கே வந்தவொடனே அம்மா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயந்தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், உண்மையை சொல்லுங்கள், ஹான்யூஜு அப்பாவோட பொண்ணு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? அட் த சேம் டைம் நீங்கள் தான் ஹான்யூஜோட அம்மாவையும் அவளையும் கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பொய் தானா? அதுவும் இல்லாமல்
நான் அப்பாவோட உண்மையான பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. இதெல்லாம் எதுக்கு இவ கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவேன், இது எல்லாத்தையுமே நீ கேட்டுக்கோ, நீ தான் உன்னோட அப்பாவோட உண்மையான பொண்ணு. ஹானிஜ் உன்னோட அப்பாவோட பொண்ணு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது. அட் த சேம் டைம் ஹானிஜுவையும் அவளோட அம்மாவையும் கொலை பண்ணுறதுக்கு நான் ஆள் ரெடி பண்ணலன்ற மாதிரி சொல்ல, அம்மா நீங்கள் கடைசி முடிக்க என்கிட்ட உண்மையை சொல்லவே போகிறது இல்லைல்ல, நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து கேட்குறேன், நான் அப்பாவோட பொண்ணு கிடையாது இல்லை அப்படின்னோடனே அவங்க அம்மாவுக்கு ஷாக் ஆகுது. நீ என்ன பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாத விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் தேவையில்லாத விஷயந்தான், ஆனால் அந்த விஷயம் இப்போ எனக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கா. அம்மா நீங்கள் இது மாதிரி எத்தனை பொய் சொல்லியிருப்பீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, ஆனால் நான் இனிமேலுமே பொய்யோட வாழ விரும்பலை அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு போலீஸ் வராங்க. ஸோ போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டு தான் இவரை அந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது தெரியுது. தன்னோட பொண்ணு தன்னோட அம்மா மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ளத்தில் ட்ரை பண்ணுறா அப்படின்றது தெரிஞ்சவொடனே அவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி போய் அந்த டங்ஸ் அந்த மர்டர் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே நின்றுட்டுருப்பான். அவனோட காரில் ஏறிட்டு இப்போவே நம்ம இங்கேருந்து கிளம்பி பேசாமல் ஜப்பானுக்கு போயிடுவோன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஜப்பானுக்கா போகிறதெல்லாம் ஓகே, நமக்கு கையில் மணி வேணுமே அப்படின்னோடனே கண்டிப்பாக வேணும், அதுக்கான வழி எனக்கு தெரியும், ஸோ இந்த பிளேஸ்க்கு போ அப்படின்ற மாதிரி ஒரு லொக்கேஷன் சொல்லிகிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கேட்டுட்ருக்கான். என்னென்னா இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு வயர் டேப் ஃபிட் பண்ணி அதை அந்த கில்லர்கிட்ட தான் கொடுத்துருப்பான் ஹீரோ. ஸோ அவனும் இப்போது ஹீரோக்கு தானே வேலை பார்த்துட்ருக்கான், அதனால் அந்த வயர் டேப்பை அங்கே தான் செட் பண்ணி வச்சுருப்பான். அது மூலமாக தான் இந்த பொம்பளை பேசுகிறதெல்லாம் கேட்பாங்க. அந்த லொக்கேஷனை கேட்டவுடனே ஹீரோனுக்கு ஷாக் ஆயிரும். என்னென்னா அது அவங்க தாத்தாவை ஆல்ரெடி ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த அட்ரஸ் தான். அந்த டைம் ஹீரோயின் வந்து ஹீரோ கூட இருக்க மாட்டாள், கொஞ்சம் வெளியே தான் இருப்பான், ஆஃபீஸ் விஷயமாக வெளியே போயிருப்பாள். ஹீரோ தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்னோட அம்மா பிளான் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னோடனே, சரி அந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வாங்க. அந்த அட்ரஸ் எங்கன்னா என்னோடய தாத்தாவை வச்சுருந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் தான். அவங்க எதுக்கு அங்கே போகிறாங்கன்றது எனக்கு தெரியலை, ஆனால் அங்கே ஏதோ ஒரு இல்லீகல் விஷயம் பண்ணி அவங்க மணி சம்பாதிக்க ட்ரை பண்ணுறாங்க, அது என்னன்னு சொல்லி போய் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கே கிளம்பி போகிறா. இந்த ஸ்டெப் மதரும் அந்த கில்லரோட அந்த இடத்துக்கு வந்துட்டா. வந்து ஹானியூஜோவை தான் ஃபஸ்ட்டு ஸ்பாட் பண்ணுறா. பார்த்துட்டு நான் ஒரு பொண்ணை கொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹானியூஜு தான் அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போ நீ உடனே வேகமாக காரை எடுத்துகிட்டு போய் அவளை கொல்லு, அவளை கொன்னுட்டு நான் இங்கே முக்கியமான சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம், அது மூலமாக என்னால் பணம் ஈஸியாக சம்பாதிக்க முடியுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க. இவனும் அதை கேட்டுட்டு அவளை அடிக்கிற மாதிரி காரை எடுத்துகிட்டு போகிறான். அதோடு இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலே ஹானியூஜுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா, அவள் அந்த ஸ்டெப் மாம் பணம் வேணும் அப்படின்றதுக்காக எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா, இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோடை பாருங்கள். தேங்க்யூ.